Hello everyone. My name is Dr. Prasad. I am working in orthopedic department as a professor and HOD. இன்னைக்கு முட்டி தேய்மானம் பற்றி கொஞ்சம் பேசலாம். முட்டி தேய்மானம் யூஸ்வலி காமன் ப்ராப்ளம் எங்கள் பாப்புலேஷன்ஸில் மோர் தென் 50-60 இயர்ஸ் ஏஜ் இருக்கிற நாளைக்கு முட்டி தேய்மானம் ஒரு 50 to 60% பேஷண்ட்ஸுக்கு இந்த முட்டி தேய்மானம் வந்துடும். ஏஜ் ரிலேட்டட் காஸ் இல்லாமல் நிறைய வேறு காசஸ் கூட இருக்குது இந்த முட்டி தேய்மானுக்கு. அதில் சோரியாசிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஏதோ ஒரு ட்ரக் ரிலேட்டட் காசஸ், வைரல் ஃபீவர் இதெல்லாம் இருந்தாலும் முட்டி தேய்மானம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த முட்டி தேய்மானுக்கு இப்போ என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்? யூஸ்வலி இந்த முட்டி தேய்மானம் இருக்கும் போது ஜாயிண்ட்டுள்ள இருக்கிறது அந்த கார்டிலேஜ் தேஞ்சி போயிடும். அது தேஞ்சி போனதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துடும். அதுக்கு எந்த அளவுக்கு தேஞ்சி போயிருக்கு அதை பார்த்துட்டு அதுக்கு வேறு ஸ்டேஜஸில் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 1 இருந்தால் மைல்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், ஸ்டேஜ் 4 இருந்தால் சிவியர் ஆர்த்ரைட்டிஸ். ஸ்டேஜ் 1 and 2 இருக்கும் போது ஒரு 40 to 50% அந்த கார்டிலேஜ் தேஞ்சி போயிடும். அந்த ஸ்டேஜில் இருக்கும் போது இந்த வலி அப்போ வந்துடும். அந்த வலிக்கு இன்ஜெக்ஷன் இல்லை டேப்லெட் கொடுத்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதிகமாக வலி இருந்தால் டேப்லெட்டில் வலி கண்ட்ரோல் வராமல் இருக்கும் போது முட்டி உள்ள உங்களுக்கு பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படி இன்ஜெக்ஷன் வந்துடும், அது கூட கொடுக்கலாம். இல்லை ஹயாலுரோனிக் ஆசிட் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு ட்ரீட் பண்ணலாம். இதில் கூட உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும். அதில் நீங்கள் தரை மேலே உட்காரக்கூடாது, ஸ்டூல் சேர் மேலே தான் உட்காரணும். கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்கும் அந்த மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணதுக்கு. அந்த எக்ஸசைஸ் பண்ணால் இந்த வலி கொஞ்சம் வந்த அளவுக்கு கண்ட்ரோலாக வந்துடும். இப்போ இதே ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4க்கு ப்ரோக்ரெஸ் ஆனதுக்கப்புறம் இந்த டேப்லெட் அப்புறம் இந்த இன்ஜெக்ஷன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இருக்காது. ஸோ ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 இருக்கும் போது மெயின் ட்ரீட்மெண்ட் இருந்தால் ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தான் பண்ண முடியும். இந்த ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில் உங்களது கம்ப்ளீட் எந்த அளவுக்கு முட்டி தேஞ்சிருக்க பார்த்துட்டு அந்த முட்டி தான் மாற்றணும். அந்த முட்டி மாற்றும் போது மெட்டல் ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட் தான் உள்ளே போடுவாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட் உள்ளே போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாயிண்ட் மூவ்மெண்ட் நார்மல் இருக்கும். வலி இல்லாமல் நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ரன்னிங் எல்லாமே பண்ணலாம். இது கொஞ்சம் மேஜர் சர்ஜரி தான் இருக்கும். பட் இப்போ அட்வான்ஸ்ட் அனஸ்தேஷியா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால கம்மி ரிஸ்க் வச்சுட்டு தான் இந்த சர்ஜரி பண்ண முடியும். மேக்ஸிமம் இந்த சர்ஜரி பண்ணும்போது பேஷண்ட் ஏஜ் 60-70க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அந்த ஏஜ் இருந்தாலும் கூட சேஃபாக சர்ஜரி பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கலாம், லைஃப் குவாலிட்டி கூட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம்.